இந்த இடத்துல வந்து எப்படிதான் எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் கஷ்டப்பட்டாங்களோ, இப்போ நானும் இதே இடத்துல தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோட எதிர்காலமும் இங்கே தான் கஷ்டப்பட போகுது. இந்த மணல்லையும் இந்த அதிக வெயிலையும் எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, இந்த பின்னாடி இருக்க இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லதான். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அகாடமிக் சிட்டி, துபாயோட ஒன் அண்ட் ஒன்லி சிட்டி. மொத்தம் அங்கே 21 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அண்ட் டைரக்ட் பேக் சைடில் நமக்கு இருக்கிறது எமிரேட்ஸ் ரோட். துபாயில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இதுதான் எல்லா எமிரேட்ஸையும் கனெக்ட் பண்ணுற ரோடுன்னு. அண்ட் இந்த இடத்துக்கு பக்கத்தில் நல்ல மெட்ரோ, அதாவது ப்ளூ லைன் மெட்ரோவும் வரப்போகுது. அண்ட் நான் ஏன் இதை பற்றி மெயினாக சொல்கிறேன்னா, யார் ஒருத்தர் கையில் நல்ல காசு இருக்கோ அவங்க ஃபேமிலியை முதல்ல செட்டில் பண்ணணும். யார் ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் ஒரு பையன் தான் அப்பா அம்மா அண்ட் குழந்தைங்க ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்க சுச்சுவேஷன் அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன், வெறும் 20% மட்டும்தான் டவுன் பேமெண்ட், பேலன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 1% தான். இந்த சுச்சுவேஷனில் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல நம்ம ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் சந்தோஷமாக இருக்கலாம். யார் ஒருத்தர் கையில் நல்ல ஃபண்ட் இருக்கோ, யார் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷனை நானே ஷேர் பண்ணுறேன்.